இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வெற்றி பெற்ற பிறகு அவங்க திமுக எதிர்பார்க்கறது ஒரு கர்ட்டசி வரணும் அப்படிங்கிற எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது. அதே சமயத்தில் வந்து அவங்க போயிருக்கலாம், சந்திச்சிருக்கலாம், சொல்லியிருக்கலாம், அதுவும் தப்பு கிடையாது. அதே சமயத்தில் சொல்லலை என்பதே வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க கட்சி அவங்க தனியாக முடிவு எடுக்கிறாங்க. அப்புறம் எங்கள் தலைவர் கம்யூனிஸ்டுகள் போய் சந்தித்தாங்க, பேசினாங்க. இப்போ வந்த பிறகு வந்து நாங்கள் தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணோம். அவர்கிட்ட சொன்ன முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் சொல்லிட்டு வந்தோம். அதை வந்து காங்கிரஸ் செய்யலைங்கிறது அவங்களுக்கு மனக்குறை இருக்குது. அதே சமயத்தில் அரசியலில் நிரந்தரமான நண்பனும் அல்ல, நிரந்தரமான எதிரியும் அல்ல. இன்றைக்கி வந்து கூட்டணி என்பது தமிழ்நாட்டிலும் மாநில அளவிலும் சட்டமன்ற தேர்தலும் வந்து ஒன்றிய அளவிலும் வந்து மாறி மாறி தான் நடந்திருக்குது. 1967 மிக தீர்க்கமாக வந்து காங்கிரஸை எதிர்த்த கட்சி தான் திமுக. காங்கிரஸை எதிர்த்து தான் அண்ணாதுரை அவர்கள் வந்து முதலமைச்சரானார். அதன் பிறகு 80களில் அதே காங்கிரஸோடு இந்திரா காந்தியோடு டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து கூட்டணி வச்சார். அப்புறம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா விபி சிங் அவங்க கேள்வி எங்க வருதுன்னா, நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து ஒரு தொங்கு சட்டசபை வந்துருச்சு. இந்த வாய்ப்பை வந்து நாம் ஏன் பயன்படுத்தி கூடாது என்று நினைப்பது வந்து தப்பு கிடையாது. நாங்களும் அப்படி தான் பயன்படுத்தியிருக்கிறோம், விசிகாவும் அப்படி தான் பயன்படுத்தியிருக்கு. ஏன் நினைக்கிறோம்? நாங்கள் விஜய் அவர்களை வந்து பாஜகவுடைய வந்து நபரா அவர் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டோம். அப்போ பாஜகவுடைய நபராக இருந்தால் காங்கிரஸோடு அவர் வர முடியாது, காங்கிரஸுக்கு மினிஸ்ட்ரி கொடுக்க முடியாது.